நமஸ்கார் மாஸ்டர் பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிற சீரியஸ் தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஒரு ஜாதகத்தில் பிராப்தம் கொடுப்பினை அப்படிங்கிற விஷயத்தில் இல்லாத ஒன்றை கோச்சார கிரகங்களால் எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும்னு இருக்கணும், பறிக்கணும்னு இருக்கணும். அதை கொடுக்கறதுக்கும் பறிக்கிறதுக்கும் அதற்கேற்ற தசா புத்தி அந்த ஜாதகத்தில் வரணும், அந்த ஜாதகருக்கு வரணும். அதை ஆக்டிவேட் பண்ண தான் கோச்சார கிரகங்கள் வரும். நம்ம ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தை கோச்சார கிரகங்கள் எடுத்து தர முடியாது. ஆனாலும் கோச்சார பலன் ஒரு 70 to 80% உறுதியாகவே வேலை செய்யும். ஸோ இந்த ஒரு தம்ரூலை ஆணித்தரவை மனசில் பதிவு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வருஷம் இப்போ ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ போடும்போது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். கோச்சார கிரகங்கள் வேலை செய்யாமல் போகவே போகாது. ஆனால் நம்ம ஜாதகத்தில் பிராப்தத்தில் என்ன இருக்கோ அதுக்குண்டான தசாபுத்தி வரணும். அதை கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும். சிம்பிள் கான்செப்ட், இவ்வளோதான். காலபுருஷனை ஒரிஜினல் 9ம் 12க்கும் அதிபதி குரு. குரு மிக சுபகிரகமாக கருதப்படுது. எப்படி 12ஆம் பாவாதிபதியாகி குரு வந்து சுபகிரகம்? 12ங்கிறது நமக்கு தெரிஞ்சு விரயம் தானே. 12 அப்படிங்கிறது விரயம். அப்படின்னா எதையெல்லாம் விரயமாக்குறது? பணத்தை விரயமாக்குறது, உறவுகளை விரயமாக்குறது, நிம்மதியை தொலைக்கிறது, தூக்கத்தை தொலைக்கிறது, ஆரோக்கியத்தை தொலைக்கிறது, குடும்பத்திலேருந்து ஐசோலேட் ஆகிறது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா இலக்கரம் அப்படின்னா அது 12ஆம் பாவம். அதனால தான் உடலை விட்டு உயிர் பிரியறது, முக்தி மோட்சம் அப்படிங்கிறதையும் 12க்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறது. கிவ் அவே திங்ஸ் அப்படின்னாலும் 12ஆம் பாவம். ஆனால் 12 கொடுத்தாதான் புது விஷயம் உற்பத்தி ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி மாற்றம் நம்ம லைஃப்பில் வரும்? ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணாதான், கிவ் அவே அப்படின்னாதான் நியூ லைஃப் உருவாகும். உண்மை அதுதான். நம்ம சத்தாதான திருப்பியும் அடுத்த ஒரு நல்ல பிறவி கிடைக்குது, அதை விட பெஸ்ட்டான ஒரு பிறவி கிடைக்குது. உயிர்நிலைகை புல்லாகி பூடாகி புழுவாய் மரகங்களாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். சிவபுராணம் சொல்லுது, மாணிக்க வாசகர் சொன்னது. ஒரு விஷயத்தை நம்ம கிவ் அப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புது விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கும். அதனால தான் விரயம் நல்லதே, கரை நல்லதேங்கிற மாதிரி விரயம் நல்லதே. நிறைய தான தர்ம காரியங்கள் இன்வால்வ் ஆகுங்க. இன்னும் பணம் சேர்த்தணும், இன்னும் சொத்து சேர்த்தணும், இன்னும் 2 ஏக்கரா சேர்த்தணும், இன்னும் 2 வீடு கட்டி வாடகை கூடணும், இன்னும் 2 பூமி வாங்கணும். என்ன பண்ண போகிற அந்த பூமி ஏக்கராவையும் வாங்கி அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம குழந்தை பையனோ பிள்ளையோ உயிரோடு இருக்கணும் இல்லை? அனுபவிக்கிறது நம்ம முதல்ல உயிரோடு இருக்கணும் இல்லை? என்ன கேரண்டி அதுக்கு நமக்கு லைஃப்பில் இருக்குது? இந்த அடிப்படை தத்துவம் புரியாதவங்க மட்டும்தான் மண்ணு பின்னாலையும் பொண்ணு பின்னாலையும் நாயா பேயா அலைவாங்க. ஏன் நான் எத்தனை அலையுது? இது தனி ஒரு உலகம் அவங்களோடதெல்லாம். நாயோடதும் பூனையோடதும் காடுகளில் இருக்கிற சிங்கம் புலி இவங்களோட வாழ்க்கை வந்து தனி உலகம். ஒவ்வொரு நொடியும் உணவுக்காகவும் நீருக்காகவும் அலைஞ்சிட்ருக்கிறதா அவங்களோட தன்மையே. ஒரு மிருகம் என்ன பண்ணும்? உணவுக்காக நீருக்காக இன்னொரு உயிரை துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை துரத்தி அதை கொன்னாதான் அதுக்கு சாப்பாடு. இன்னொரு உயிர் என்ன பண்ணும்? புள்ளையும் பூண்டை பூவையும் தேடி சாப்பிட்றத ஓடிக்கிட்டே இருந்துட்டு கூடவே தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் ஹெர்பிவோரஸை நோக்கி சேஸ் பண்ணிக்கிட்டே ஓடிட்டு இருக்கும். ஏன்னா ஹெர்பிவோரஸை அடித்து சாப்பிட்டாதான் கார்னிவோரஸ்க்கு உணவு, இன்னொரு உயிரை கொண்டாதான் அதுக்கு உணவு. இந்த புள்ளை பூண்டை திங்கிறத என்ன பண்ணுங்க? தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு இதை சர்வ காலமும் புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும். ஆனால் நம்மளை போல் ஒரு பொக்கிஷமான மனித உடலை இறைவன் நம்மளோட கடந்த பிறவி செயல்களை கொண்டு நமக்கு கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அதை எப்படி நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறோம், இதைத்தான் 9ஆம் பாவம் சொல்லும். கடவுள் நம்மளை உணவுக்காகவும் நீருக்காகவும் சர்வகாலமும் ஓட விடலை. நாயா பேயா நம்மளை அலைய விடலை. இது ரெண்டையும் பேசிக்கான இந்த 2 விஷயம் உங்களுக்கு கொடுத்தனால தான் நீங்கள் முதல்ல மொபைலை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் இத்தனை சேனலு இத்தனை வீடியோஸும் இத்தனை பேரோட கதையும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கான் இறைவன். அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் செய்த தான தர்மங்கள் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த உடலை, மனித உடலை கொடுத்துருக்கு. தர்ம நெறியுடன் வாழ்வது எப்படி
அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய பாவம் தான் 9ஆம் பாவம். அதை நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த 9, 12 கூடிய அதிபதியான குரு சுபகிரகமாக கருதப்படுது. விரையாதிபதியாக இருந்தாலும் கூட காலபுருஷனுக்கு. அந்த குரு இந்த மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி நகர்ந்து ரிஷபத்துக்குள்ளே வரும். காலபுருஷனுடைய ஒரிஜினல் 2ஆம் பாவமான தனம், குடும்பம், குடும்ப வாழ்க்கை, மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய, கொடுக்கும் வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய, ரிசோர்ஸஸை கொடுக்கக்கூடிய ரிஷப பாவம். இது எல்லாமே ஓவராலாகவே ஆக்டிவேட் ஆக போகுது. ஓவராலாகவே உணவுக்கும் நீருக்கும் பஞ்சம் வராமல் பார்த்துக்கிறது தான் பேசிக் ரிசோர்ஸஸுக்கு சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறதா ரிஷபத்தோட வேலை. அந்த ரிஷபத்துக்கு குரு வருது. மேஷ லக்னக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஒரிஜினல் 9ஆம் பாவமான தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் குருமார்களை அடையிறதும் நல்ல பாதையில் டைவர்ட் பண்ணி நகர்றதுக்கும், தகப்பன் ஸ்தானத்துக்கும் குருவுக்கும் அதிபதியான அந்த சுப கிரகம் 12ஆம் பாவத்துக்கும் அதிபதி, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், பிலிகிரிமேஜ், ஃபார் அவே ஃப்ரம் ஃபேமிலி, உடல் உபாதைகளால் விரயம், உடல் விரயம், ஆரோக்கிய விரயம், பண விரயம், தூக்க விரயம், நிம்மதி விரயம், வேலை நிமித்தமாக கடல் கடந்து போய் பிரயாணம் பண்ணுறது, தூக்கத்தை தொலைச்சி ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறது, இதையெல்லாம் அந்த குரு ஆக்டிவேட் பண்ண போது மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு மருத்துவ விரயத்தையும் ஏற்படுத்த போகுது. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது கூடவே என்ன பண்ணுது, 2ஆம் பாவமான வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும், தனத்தையும் வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் கொடுக்குது. ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் இந்த இடத்துல. ஸோ நீங்களாக நிறைய தான தர்ம காரியங்கள் இன்வால்வ் ஆகி நிறைய சேரிட்டி டீட்ஸ் இன்வால்வ் ஆனீங்கன்னா அந்த விரையும் சுபவிரயமாக மாற்றப்படும். அந்த விரயத்தையும் கொண்டு போய் பினாமியாக என் பையன் பேரில், என் பொண்ணு பேரில், என் அக்கா பையன் பேரில், அக்கா பொண்ணு பேர்லன்னு போய் செய்யக்கூடாது. நம்மளை ஏமாற்றலாம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றலாம், பிரபஞ்சத்தை ஏமாற்றவே முடியாது. அந்தளவுக்கு மனிதன் இல்லை எந்த ஒரு ஜீவராசியுமே அந்தளவுக்கு ஸ்மார்ட்டெல்லாம் கிடையாது. அந்த குருவுடைய பார்வை ரிஷபத்திலிருந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு 6ஆம் பாவமான கண்ணியில் விழுகுது. இந்த இடத்துல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க செய்யும். அதன் மூலமாக வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் கடன் வாங்க வைக்கும். அது ஆக்கப்பூர்வமான விரயமாக மாற்றும். வீடுக்காக, வாகனத்துக்காக, குடும்பத்துக்காக கடன் வாங்கி ஆக்கப்பூர்வமான விரயமாக அந்த கடனுக்கு லோன் கட்டுறோம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விரயமாக மாற்றிவிடும். ஆனால் அதே சமயத்தில் 6ஆம் பாவங்கிறது கோர்ட்டு கேஸு, வம்புழக்க பஞ்சாயத்து, ஆரோக்கியக்கேடு, இதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா குருவுடைய 7ஆம் பார்வை டைரெக்டாக மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் போய் விருச்சிகத்தில் போய் விழுகும். அப்போ ஒரு ஹெல்தியான கடன் பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா தீரா நோய், தீரா வம்புழக்க பஞ்சாயத்து, தீரா கண்டத்தை இந்த குருடைய பார்வை நம்ம அசால்ட்டாக இருந்தால் கொடுத்துரும். ஏன்னா 6, 8, 12 மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு கூடவே ஆக்டிவேட் ஆகுது. மறந்துடக்கூடாது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாக ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது. ஆனால் சர்ப்ளஸ் கெயின்ஸ், அன்எக்ஸ்பெக்டடாக ஃபேமிலி உருவாகிறது, அன்எக்ஸ்பெக்டடாக வருமானத்தை பெருக்கி கொடுக்கறதையும் இந்த குரு செய்ய போகுது. திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி. குருவுடைய 9ஆம் பார்வை மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு 10ஆம் பாவமான மகரத்தில் விழுகுது. மகரம் என்றைக்குமே பொறுமையும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் சோதிச்சுக்கிட்டே இருக்கிற பாவம். மகரம் என்றைக்குமே ஒரு ஜாதகரை அடிமைப்படுத்தும். மேஷராசி மேஷ லக்னக்காரங்க தொழிலுக்கு அடிமையாக தான் இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மகரம் அவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை பண்ணும். அப்போ தொழில் மூலமாக எதிர்பாராத உயரத்தை உச்சத்தை அடையிறதுக்கும் இந்த குரு பயிற்சி மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 6ங்கிறது 10ங்கிறது பிஸ்னஸ் அண்டு ஒருத்தர் கீழே வேலை பண்ணுறது. அது மூலமாக 2ஆம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன கேட்பா, எனக்கு குடும்பம் அமையுமா, எனக்கு வீட்டுக்குள்ளே புது வரவுகள் உருவாகுமா, நான் சொத்து சேர்த்தேன். 2ங்கிறது வரவு, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புது வரவு. அது பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அதுவும் வருமா அப்படின்னா மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் நடைபெற போகுது. ஆனால் 12 ஆக்டிவேட் காலபுருஷோட ஒரிஜினல் 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிங்கிறனால தான் தான தர்ம காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் உங்களை கம்ப்ளீட்டாக ஈடுபடுத்திக்கோங்கன்னு சொன்னது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா
இந்த குருவுடைய 2ஆம் பாவத்துக்கு பயிற்சியானது அங்கிருந்து உங்களோட 6ஆம் பாவம் எதிரி நோய் கடன் வம்பளுக்கு பஞ்சாயத்தை பார்த்தது, அங்கிருந்து தீரா நோய் தீரா கடன் தீரா வம்பளுக்கு பஞ்சாயத்து, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய கண்டத்தை கொடுக்கறது, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, பெயர் புகழ் அடையாளம் கீர்த்தி அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் சொன்ன பாசிட்டிவ்ஸை இன்னும் பாசிட்டிவாக இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், நான் சொன்ன மைனஸு வீக்னஸை சுட்டி காட்டினதை இன்னும் வீக்கன் பண்ணுறதுக்கும் உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. குரு தன்னுடைய வேலையை தானே செய்யும். அந்த குருவுடைய எனர்ஜியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும்னு தான் உங்களுக்கு நான் சொன்னது. வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குவளையும் எங்கும் ஓங்குக. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யூர் பேக். வி ஆல்வேஸ் பிகம் வாட் வி ஆர். நம்ம எதை கொடுக்குறோமோ பிரபஞ்சம் அது 100 மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கும்.